ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லுக்மான் ட்ரெஸ்ஸி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய தோடு இதில் நிறைய தோடு கலெக்ஷன் இதில் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபோட்டோஸை பாருங்கள். இந்த தோடு பாருங்கள். இந்த தோடு பிடிச்சிருக்கவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இது ஒரு ஜிமிக்கி பேட்டர்னில் வருது. ஜிமிக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே அழகாக சின்னதாக ஒரு வச்சு அதில் ரவுண்டாக அழகாக இருக்குது. அதில் கீழே பார்த்திங்கன்னா ஜிமிக்கி உங்களுக்கு குட்டியாக தொங்குது. அதுக்கு கீழே ஒரு குட்டி ஒரு மணி மாதிரி தொங்குது, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கோல்டு கலரில் தான் வருது. ஸ்டோன் இல்லாத ஒரு ஜிமிக்கி தான். இந்த வேணுங்கிறவங்க ஜிமிக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த தோடு பாருங்கள். இந்த தோடு ஃபார்மிங் டைப்பில் வரும். இந்த தோடு பாருங்கள். இதோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குன்னு. கீழே குட்டி குட்டியாக மணியெல்லாம் தொங்குற மாதிரி. இந்த தோடு பிடிச்சிருவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த தோடு பாருங்கள். குட்டியாக அழகாக ஒரு கோல்டன் டைப்பில் கீழே எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக ஃபார்மிங் டைப் வருது. இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போட்டு போனீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த தோடு வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நிலா மாதிரி இந்த தோடு ஃபார்மிங் டைப்பில் வருது. வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த தோடு பாருங்கள். ரொம்ப குட்டி தோடு. இந்த தோடெல்லாம் சின்ன குழந்தைங்க போட்டுக்கலாம். பெரியவங்களுக்குமே காது ரொம்ப ஓட்டையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். அவங்களாம் இந்த மாதிரி வாங்கி தோடு போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. ரொம்ப இது அப்படியே ஒரு கோல்டு லுக்கில் இருக்குங்க. இது யாருமே கவரிங்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. அப்படியே இது கோல்டு மாதிரி இருக்கும். இதோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக குட்டியாக அதில் ஒரே ஒரு மணி தொங்குற மாதிரி. நீங்களே பாருங்கள் இந்த தோடோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தோடோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தொங்கவே தொங்காது, காது இழுக்காது. நிறைய பேர் காது இழுக்குன்னு குட்டியாக தோடு கேட்குறவங்க எவ்வளோ பேர் இருக்குங்க. ஓகே, இந்த தோடு பாருங்கள். பெரியவங்களாம் இந்த மாதிரி தோடு தான் போடுவாங்க. இந்த தோடு பாருங்கள் எவ்வளோ வட்டமாக எவ்வளோ அழகாக அதோட மாடல் பாருங்களேன். அது வியூ எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இதோட திருகாணிலாம் பெருசாக வரும். இதுக்கும் நிறைய பேர் கல் இல்லாத வெறும் பிளெயின் தோடு மட்டுமே கேட்பாங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். காதெல்லாம் இழுக்கவே இழுக்காது. பெரியவங்களாம் இந்த மாதிரி தோடு தான் விழுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு இந்த மாதிரி தோடுலாம் வாங்கி கொடுங்க. நம்மக்கிட்ட போடுறது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான். ஓகே, இந்த தோடு பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இந்த தோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த தோடு. ஓகே, இந்த தோடு பாருங்கள். ஒரு மயில் பேட்டர்னில் வருது. அது இந்த தோடோட வியூ மயில் பேட்டர்னில் இருக்குங்க. அதில் கீழே அழகாக ஒரு ஸ்டோன் 3 ஸ்டோன் தொங்குற மாதிரி இருக்குது. செயினில் 3 ஸ்டோன் தொங்குற மாதிரி இருக்குது. உருண்டையாக எவ்வளோ அழகாக அந்த மணி இருக்குது பாருங்களேன். நீட்டாக இருக்கும். இதோட தீர்வாணி நல்லா பெருசாக வரும். இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கோல்டு தாங்க. கோல்டாக தான் கேட்பாங்க. நீங்கள் இதை போட்டிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மக்கிட்ட தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே. நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன கலெக்ஷன் இருக்கோ அதுதான் எல்லாமே போட்டுட்ருக்கோம். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, இந்த தோடை மட்டும் நீங்கள் கழட்டி தனியாக போட்டுக்கலாம். அந்த செயின் கழட்டி வேறு தோடோடையுமே போட்டுக்கலாம். தனியாக கழட்டுற டைப்பு தான் அது. ஓகே, இந்த தோடு பாருங்கள். இந்த தோடு வேணுங்கிறவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கீழே கொடுக்குறோம். அந்த நம்பருக்கே சென்ட் பண்ணுங்கள். இந்த தோடு பாருங்கள். ஒரு மாங்காய் பெஞ்சில் குட்டியாக அழகாக ஒரு மணி வர மாதிரி. இதுவும் ஒரு சின்ன தோடு தாங்க. இதெல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான தோடு. இந்த தோடுலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காது இழுக்கவே இழுக்காது. இதெல்லாம் நீங்கள் நீட்டாக போட்டுக்கலாம். எப்போவுமே ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 6 மந்த் வாரண்ட்டி. நீங்கள் 6 மந்த் போட்டு யூஸ் பண்ணி 6 மந்த் போட்டாலுமே இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு கோல்டு லுக்கில் தான் இருக்குமே. இது பாருங்கள். இதோட மணி எவ்வளோ குட்டி அழகாக இருக்கும். நிறைய பேர் விரும்பவே மாட்டாங்க. சின்ன தோடு தான் கேட்பாங்க. அவங்களுக்காகவே நம்ம நிறைய சின்ன தோடு எடுத்துருவோம், பெரிய தோடு எடுத்துருவோம். ஓகே, இது பாருங்கள். இது டைட்டானிக் மாடல். நிறைய பேர் டைட்டானிக் ரொம்ப விரும்புவீங்க. டைட்டானிக்லேயே எவ்வளோ ஒரு கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்களேன். நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே நியூவாக இப்போ என்னென்ன அப்டேட் வந்துட்டுருக்கோ அதுதாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் தான் கொண்டு வருவோமே. இந்த மாடல் பாருங்கள். டைட்டானிக்லேயே எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதெல்லாம் நல்லா ஸ்டோன் அப்படியே மின்னுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இதெல்லாம் ரெகுலர் யூஸ் பண்ணலாம். ரெகுலராகவே நீங்கள் 6 மந்த் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த தோட திருகாணி பாருங்கள். எல்லா தோடுக்குமே நம்மள்ட்ட ஓரளவுக்கு நல்லா பெரிய திருகாணி தான். ஆனால் நீட்டாக இருக்கும். இந்த டைட்டானிக்லேயே இந்த மாடல் பாருங்களேன். எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. கீழே அழகாக ஒரு மேலே கீழே எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி மாடலில் இருக்குது, சாதா மாடலில். ஓகே, இந்த தோடு பெரியவங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த தோடு பாருங்கள். இந்த தோட வியூ பாருங்கள். இவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த தோடு வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சு சென்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோடுக்கும் நல்ல திருகாணி பெருசாக தான் இருக்கும். இதுவும் ஒரு கோல்டு லுக்கில் தான் வரும். பாருங்கள், முன்னாடி நம்ம எப்படி இருக்குது, பின்னாடி எப்படி இருக்கிற வியூவெலாம் காட்டுறோம். இது பிடிச்சிருக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க.
ஓகே, நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். புது கலெக்ஷன்லாம் நிறையா கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோமோ அதெல்லாம் வரும். ஓகே, இந்த தோடு பாருங்கள், இது வந்து ஃபார்மிங் டைப்பில் வரும். இந்த தோடு பாருங்களேன், குட்டியாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து ரெகுலர் யூஸுங்க. சின்ன பிள்ளைங்களாம் வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்களே. இந்த மாதிரி போட்டிங்கன்னா காது ஓட்டை இழுக்கவே இழுக்காது. இது வந்து பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன பிள்ளைங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் வந்து காது ஓட்டை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இந்த தோடு கொண்டு வந்திருக்கோம். இந்த தோடோட திருகாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கலெக்ஷன் பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான கலெக்ஷனுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணிடுங்க. நம்மளோட ஒவ்வொரு கலெக்ஷனும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாமே நியூ கலெக்ஷன் தான். ஓகே, அடுத்த தோடு இது பாருங்கள், இந்த தோடு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளோ லுக்கு, எவ்வளோ ஃபார்மிங் டைப்பில் வருதுங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுலேயே அழகாக ஸ்டார் மாதிரி வரும். ஸ்டாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரும் கூட சொல்ல முடியாது, ஒரு நீட்டாக டிசைன் பாருங்களேன். அது எவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்டார் மாதிரியே தான் ஒரு டிசைன் பாருங்கள். கீழே குட்டி குட்டியாக மணி 3 மணி தொங்குற மாதிரி. நான் அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க, மணி வச்சு தொங்குற மாதிரிலாம் பாருங்கள். அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தோடுக்கு எல்லாத்துக்குமே திருகாணி வந்து பெருசுதாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம் ரொம்ப சின்னதாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம். நம்மளோட கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இந்த தோடு பாருங்கள். இது வந்து ஒரு ஜிம்கிங்க. இந்த ஜிம்கியோட மாடல் பாருங்களேன். அது மேலே உள்ளது பாருங்களேன், எவ்வளோ ரெட் கலரில் அழகாக அது ஃபார்மிங் டைப்பில் வந்து எப்படி நீட்டாக இருக்கும் பாருங்கள். கீழேயும் அதே மாதிரி ஒரு ரெட் கலரில் ஸ்டோன் மாதிரியே ஒரு மணி தொங்குது. அது எவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போட்டு போகலாங்க. கல்யாணத்துக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் போட்டு போகலாம். காலேஜ் பிள்ளைங்க வேர் பண்ணிக்கலாம், பெரியவங்களுமே வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஜிம்கெலாம் போட்டு ஒரு செயின் மட்டும் ஷார்ட் செயின் போட்டிங்கனாலும் சரி, ரொம்ப லுக்காக ரொம்ப நீட்டாக ப்ரெசண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த தோடு பிடிச்சிருந்தா ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த தோடுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான தோடு தாங்க. நீங்கள் பெரிய தோடுன்னு நினச்சி ஃபீல் பண்ண தேவையே கிடையாது. இந்த தோடு பாருங்கள், ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க இந்த தோடு. இது வந்து ஒரு ஃபார்மிங் டைப்பு. இது அப்படியே கோல்டு தாங்க. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னாவே கோல்டு லுக் அப்படியே கிடைக்கும். ஃபார்மிங் டைப்பு தோடு. இதோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மேலே உள்ள ஸ்டோன் மேலே உள்ளதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள் குட்டி குட்டியாக மணி தொங்குற மாதிரி. இதெல்லாம் இந்த 1 பவுன் தங்கங்கிற அளவுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இது 1 பவுன் தோடு அளவுக்கு இருக்குங்க. இது பாருங்க, இது வேணுங்கிறவங்க ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுங்க. நமக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. நம்மளோட வாட்ஸ்அப்பை சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு கலெக்ஷனையும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க ஒவ்வொரு வீடியோ வரும். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ்.